நாளிலும் கூட கடந்த 2 நாட்களாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாளாக அதனுடைய 3வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன ஆடு என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது நேற்று தினத்திலே காணாமல் போன வெள்ளி காசு என்பதை குறித்து அதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியேறின இளைய குமாரன் அவன் எப்படி திரும்பவும் கிடைத்தான் என்பதை பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் கடைசி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தாலே இதுல போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். அந்த மனுஷன் மிகவும் ஆஸ்தியுள்ள ஒரு மனுஷன். ஒரு நாள் அவர்களில் இளைய குமாரன் தகப்பனை நோக்கி கேட்கிறான், தகப்பனே, என்னுடைய ஆஸ்தியில என்னுடைய பங்கை நீர் எங்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று கேட்கிறான். கேட்ட உடனே தகப்பனும் 2 மகன்களுக்கும் சரியாக அவனுடைய ஆஸ்தியை 2ஆய் பிரித்து 2 பேருக்கு கொடுத்து விடுகிறான். இளைய குமாரன் தன்னுடைய சொத்தை வாங்கி கொண்டு அவன் எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். போய் அங்கே துன்மார்க்கமாய் செலவு செய்து தன்னுடைய சொத்து முழுவதையும் ஆஸ்தி முழுவதையும் அவன் அழித்து விடுகிறான். அழித்து விட்ட பின்பு அங்கே பஞ்சம் அந்த தேசத்தில் வருகிறது. அப்பொழுது அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை வந்த உடனே யாரும் இவனை கூப்பிட்டு வேலை கொடுக்கல. இவன் போய் ஒரு குடியானவனிடத்திலே ஒட்டி கொண்டான். அதாவது, எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி, நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்கன்னு இவன் போய் ஒட்டிக்கிட்டான். அவங்க யாருமே கூப்பிட்டு என் வேலை செய்ய சொல்லி கொடுக்கல. அதாவது ஒருவர் அவங்க கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு நம்ம போய் கேட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் கேட்டு அந்த இடத்துல அவன் இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அதனாலே அங்கே அவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அவன் என்ன செய்கிறான், போய் பன்றி மேய்ப்போ, ஏன்னா இவன் தானே வந்து ஒட்டிக்கிட்டான். அதனால அந்த இடத்துல அவன் இடத்துல இருக்கிறதே மோசமான ஒரு வேலை கொடுக்கிறான். என்ன, போய் என்னுடைய பன்றிகளை மேய்ச்சிட்டு வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். பன்றிகளை மேய்க்கும் பொழுது அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து அனுப்புறான். என்னன்னா தவிடு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் இவனுக்கோ சாப்பாடு கட்டி கொடுக்கல. இவனுக்கு பசி. உடனே அந்த தவிட்டை எடுத்து சாப்பிடலாமான்னு பாக்குறான். அந்த சாப்பாடையும் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த தவிட்டை கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அவன் நொந்து போறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்க போய் இருந்து அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அவன் யோசிக்கிறான், இப்படி இங்கே இருந்து பன்றியை விட மோசமான நிலைமையிலே நடத்தப்படுவதை பார்க்கிறோம். என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கே எவ்வளவு வசதி இருக்கிறது, எவ்வளவு மேன்மை இருக்கிறது, எவ்வளவு சுகம் இருக்கிறது. அதனால நான் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவேன். போய் அங்கே என் தகப்பன் இடத்துல போய் கெஞ்சுவேன். எப்படி, என்னுடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டேன். ஆனாலும்
என்னை உங்களுடைய கூலிக்காரன் ஒருவனை போல என்னை நினைச்சுக்கங்க, தயவு செய்து இந்த வீட்டை வச்சுக்கோங்க, எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்த போதும், நான் ஒரு கூலிக்காரனை போல இருந்துட்டு போயின்னு சொல்லி தகப்பனிடத்திலே கெஞ்சி என் தகப்பன் வீட்டுக்கே போயிடுவேன் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் வீட்டிலிருந்து கவனிக்கிறான். உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடித்து கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனை தன் வீட்டிலே மீண்டும் அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. இதுல நான் ஏற்கனவே சொன்னேன், மூன்றிலும் தொலைந்து போனது அல்லது வீட்டை விட்டு வெளியேறினது ஒன்றுதான் இல்லையா? ஒரு ஆடு தொலைந்து போனது, ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனது, ஒரே ஒரு மகன் மாத்திரமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறான். 3 ஒண்ணு ஒண்ணுதான். ஆனா 3 ஒண்ணு ஒண்ணுனாலும் 3 ஒண்ணு ஒண்ணு கிடையாது. முதல் காரியத்துல பார்க்கும் பொழுது 100 ஆடுகளில் ஒரு ஆடு அப்படின்னா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 1% தான் தொலைஞ்சிருக்குது, 99% இருக்குது. 2வது சம்பவத்துல பாத்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனது. அப்படி பாத்தீங்கன்னா 10% தொலைஞ்சு போச்சு, மீதி 90% அங்க இருக்குது. இந்த 3வது சம்பவத்துல பாத்தீங்கன்னா 2 மகன்களில் ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அப்படின்னா 50% போயிடுச்சு. அப்ப அந்த 50% வந்து எப்படி ரெக்கவர் பண்றது? 50% ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, 1% ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, அந்த 10% ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, அடுத்தது 50% ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது. என்னைக்குமே ஆண்டவர் பாத்தீங்கன்னா பலன் அளிக்கிற விஷயத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கிறது கிடையாது. புரிதலா? பலன் அளிக்கிறது வித்தியாசம் வரும். விதை விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் சொல்வார், ஒன்று 30, ஒன்று 60, ஒரு 100 பலன் கொடுத்தது தான் சொல்லுவாரே தவிர எல்லாமே ஒரே பலன் கொடுத்ததுன்னு சொல்ல மாட்டார். அப்போ பலன் அளிக்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்முடைய பிரயாசத்திலும் சரி, நம்முடைய முயற்சியிலும் சரி, நாம் செயல்படுகிற விதத்திலும் சரி, பலன் உண்டாகிறது என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் வராது, வித்தியாசப்படும். அந்த வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னா அவங்களுடைய பிரயாசம், அவருடைய காரியத்தின் அடிப்படையில் அது வித்தியாசம் இருக்கும். அப்போ தேடி போய் கண்டுபிடிக்கிற பிரயாசத்திலே 1% கிடைச்சது. அந்த இடத்திலே சாட்சியாய் வாழ்வதன் மூலமாக அதை பார்த்து 10% கிடைச்சது. ஆனா இப்பொழுது 50% இது வந்து பெரிய பலன், பெரிய ரிசல்ட் கிடைக்கிற ஒரு காரியம். இதுல என்ன நடக்கிறது? மகன் வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டான். போய் நீண்ட காலம் ஆயிடுச்சு. நீண்ட காலமான பிறகு அவன் ஆஸ்தி எல்லாத்தையும் செலவழித்து பின்பு பட்டினி கிடந்து அந்த தேசத்து குடியானவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டு அதன் பிறகு அந்த குடியானவனை பன்றியை விட மோசமாய் ட்ரீட் பண்ணி அப்புறம் அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் திரும்பி வருகிற ஒரு காலம். அப்போ ஒரு ஒரு நீண்ட காலம் நடந்திருக்குது, அந்த இடத்துல கடந்திருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இந்த மூன்று இந்த காலகட்டத்தை 3 சம்பவங்கள்ல பார்க்கும்போது இந்த 3வது சம்பவம் மிகவும் விசேஷமான ஒன்றாய் இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இந்த இளையகுமார் நல்ல ஆரோக்கியமா இருந்திருப்பான், புஷ்டியா இருந்திருப்பான், நல்ல அருமையா இருந்திருப்பான். இப்பொழுது போய் இந்த காலத்திலே அவன் பசியாய் இருந்து, பட்டினியாய் இருந்து, ஒன்றும் இல்லாமல் இருந்து, பன்றிகளை மேய்க்கிற தவிட்டுக்கு கூட அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய், அவன் வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி ட்ரெஸ்ஸுக்கு எங்க போறது? ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், அவனுடைய தோற்றம் எல்லாம் மாறி இருக்கும், மெலிஞ்சு போயிருப்பான், கருத்து போயிருப்பான், ஒரு மாதிரியா இருப்பான். அவனுடைய தோற்றமே முன்பு இருந்த அந்த செழிப்பு எல்லாம் போய் மோசமான தோற்றம் அடைஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்ப அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். இப்போ தகப்பன் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கிறார். ஆனா இவன் தான் தோற்றம் எல்லாம் உருமாறி இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மகன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அதை கண்டு, அவன் வருகிறதை கண்டு ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனை தன் வீட்டுக்குள் கூட்டி கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் தூரத்தில் வரும் பொழுதே இவன் பார்த்து இவன் காத்து கொண்டிருக்கிறான், எப்ப வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். அவன் தூரத்தில் வரும் பொழுதை கண்டுபிடித்து விட்டான். நல்லா கவனிக்கணும், தகப்பனுடைய தோற்றத்துல மாற்றமே கிடையாது. ஆனா மகனுடைய தோற்றம் ரொம்பவே மாறி போயிருக்கும். ஆனால் அவன் தூரத்தில் வரும் பொழுதே மகன் தகப்பனை கண்டதை வேதம் சொல்லல, தகப்பன் தான் மகனை கண்டுபிடித்தான். அவன் உருமாறி மோசமா வந்தாலும் தன் பிள்ளை வர்றத தூரத்தில் இருக்கும் பொழுது சென்ஸ் பண்ணி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அவனை முத்தம் செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால்,
இந்த தகப்பனுடைய மனநிலை. இந்த தகப்பன் இந்த மகன் தன்னுடைய ஆஸ்தி வீடுன்னு சொல்லி கேட்ட பொழுது விருப்பத்தோடு கொடுத்திருக்க மாட்டான். சரி, இவன் கேட்கிறானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு அவன் போன பிறகு இவனுடைய நிம்மதி இருந்திருக்காது. இங்க வீட்டுல இவ்வளவு வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, இங்கே இருந்து வீட்டு காரியங்களை கவனிச்சு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமே, இந்த வீட்டில் இருக்கிற விஷயங்களை, இங்க இருக்கிற சகல சொத்தையும் அனுபவிச்சு நல்லா நிம்மதியா இருக்கலாமே, இவன் எங்க தூர தேசத்துக்கு போறான்னு சொல்லிட்டு அது அவனுக்கு விருப்பமா இருந்திருக்காது. ஆனாலும் இவனால் அதை தடுக்க முடியல. அவன் அப்படி போகும் பொழுது விட்டுட்டான். இப்ப போனவன் தன்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமாய் செலவழித்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழக்கிறான். ஆனால் தகப்பனும் மகன் போனதிலிருந்து என்னைக்கு அவன் திரும்பி வருவான், இன்றைக்காவது திரும்பி வந்துட மாட்டானா, இன்னைக்காவது திரும்பி வந்துட மாட்டானா என்று ஒவ்வொரு நாளிலும் அந்த தகப்பனுடைய இருதயம் மகனுடைய வருகைக்காக ஏங்கி நிற்கிறது. திரும்பி வந்துட மாட்டானா, திரும்பி வந்துட மாட்டானா என்று சொல்லி அவன் போன திசையவே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வழியா தானே போனான், இந்த வழியா திரும்பி வருவான், இன்னைக்காவது வந்துட மாட்டானா. அவன் கவனம் ஃபுல்லா அந்த வழியிலேயே இருக்குது. அந்த வழியவே பார்த்துட்டு இருக்கலாம். எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கலாம். இவன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒண்ணு அப்படியே திரும்பி வந்துடல. சில மாதங்கள் கடந்து போகிறது. அப்ப இந்த சில மாதங்கள் கடந்து போகிறது என்றால் அது வரைக்கும் தொடர்ந்து அந்த தகப்பன் மகனுக்காக காத்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் வெளியே போறாங்க. அவங்க குறிப்பிட்ட நேரத்துல திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் வரல, சரியா, தாமதமாகுது. உங்கள் இருதயம் எப்ப வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா தாமதமாகுது. அப்பொழுது இப்ப இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இல்லை, சரியா. இப்ப நம்ம என்ன செய்வோம், போன் பண்ணி கேட்போம், என்னாச்சு, எங்க இருக்கிறதெல்லாம் கேட்போம். அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வீட்டை விட்டு போன நபரை குறித்து அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. லேட் ஆகிட்டே இருக்குது, லேட் ஆகிட்டே இருக்குது. உங்க பிள்ளை வெளியில போயிருக்குது, ஸ்கூலுக்கு போயிருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது திரும்பி வரும்போது வர வேண்டிய டைம் இன்னும் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரல. அப்போ உங்களுடைய கவனம் ஃபுல்லா வாசல்லையே இருக்கும். அது வரைக்கும் வேற எங்கேயும் கவனத்துல இருந்து நீங்க டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் வரல, இன்னும் ஏன் வரல, இன்னும் ஏன் வரல கவனிப்பீங்க. டைம் போக போக இன்னும் டென்ஷன் அதிகமாகும். இன்னும் சரி என்ன செய்வீங்க, அதை வாசலையே கவனிப்பீங்க, வேற எதையும் கவனிக்க மாட்டீங்க, அதை வாசலையே கவனிப்பீங்க. என்னாச்சு, காணமே காணமே காணமே, என்ன இவ்வளவு லேட் ஆகி போச்சு, என்னாச்சு. ஒரு இருதயம் டைம் போக போக இன்னும் டென்ஷன் ஆகும். என்னாச்சு, இன்னும் இவ்வளவு half an hour ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு, எப்ப வந்திருக்கணுமே, ஏன் வரல. திருப்பி திருப்பி கவனம் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். போக 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 டைம் போயிட்டே இருக்குது, இன்னும் வர வேண்டிய பிள்ளை வரல. உங்கள் இருதயத்திலே நீங்கள் அறியாமலே, நீங்கள் சொல்லாமலே, யாரும் உங்களை வற்புறுத்தாமலே ஒரு ஜெபம் ஓட ஆரம்பிக்கும். ஆண்டவரே, பிள்ளை பத்திரமா திரும்பி வந்துடணும், அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவன் பத்திரமா திரும்பி வரணும். ஏன்னா ஆண்டவர் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அவன் பத்திரமா திரும்பி வரணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதே, பத்திரமா திரும்பி வரணும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜெபம் யாருமே சொல்லாமல் உங்கள் இருதயத்திலே ஓடும். ஜெபத்தோடு காத்திருப்பார்கள். இன்னும் பிள்ளை வரலையே, பிள்ளை வரலையே, ஜெபத்தோடு காத்திருப்பார்கள். அந்த ஜெபத்தோடு, ஜெபத்திலே காத்திருக்கிறது தான் இந்த மகனை இவனுக்கு பத்திரமாய் திரும்பி கிடைக்க பண்ணியது. இந்த மகன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்த பிறகு இது எப்படி தகப்பன் முகத்துல முழிப்பேன், அதை விட இங்கே செத்துடலாம் என்று சொல்லி அவன் இருந்த இடத்திலேயே அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கலாம் இல்லையா. தகப்பனிடத்துல எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்துட்டோம், இனி எப்படி போய் அவர் முகத்துல எல்லாம் போயிடுச்சு சொல்லி சொல்றது, அவர் முகத்துல எப்படி முடிக்கிறது, இங்கேயும் நமக்கு சாப்பாட்டுக்கு வழியில, அங்கேயும் அவர் முகத்தில் எப்படி முடிக்கிறது என்று சொல்லி குற்ற உணர்விலே நிறைந்து ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணி கூட செத்து போயிருக்கலாம். அல்லது அவனுக்கு புத்தி தெளியாமலே எங்கேயாவது தொடர்ந்து ஓடி போய் கண்காணாமல் எங்கேயாவது போய் தொலைவோம், நம்ம எங்கேயோ போய் இருக்கிற வரைக்கும் இருந்து சாகிற வரைக்கும் செத்துருவோம் என்று சொல்லி கண்காணாம எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். அந்த இடத்தை விட்டு, அந்த பஞ்சமுள்ள தேசத்தை விட்டு எங்கேயாவது கண்காணாம போய் எங்கேயாவது போய் அவன் செத்து மடிந்து போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல. புத்தி தெளிகிறது, தகப்பன் வீட்டை நினைக்க வைக்கிறது, தகப்பன் வீட்டின் ஆசீர்வாதத்தை நினைக்க வைக்கிறது. அதனாலே தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற உணர்வு தான் அவனுக்கு வந்ததை தவிர அவன் தற்கொலை செய்து சாவதற்காகவோ அல்லது வேற எங்கேயாவது ஓடி போகலான்னு அவனுக்கு தோணல. திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரும்படியான ஒரு இருதயம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த எண்ணத்தை உருவாக்கியது என்னன்னா, தகப்பனுடைய ஜெபத்தோடு காத்திருக்கிற அனுபவம்.
நாம் இந்த நாட்களிலே எத்தனையோ பேர் காணாமல் போன ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர்களுக்காக நம்மளை ஜெபிக்க சொல்றார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு காத்திருங்கள். ஜெபத்திலே காத்திருங்கள். ஜெபத்திலே காத்திருங்கள். ஜெபத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அதனுடைய பலன் மிக பெரியது. தேடி கண்டுபிடித்தால் 1%, சாட்சியாய் இருக்கும் பொழுது 10%. ஆனால் ஜெபத்திலே காத்திருக்கிறவர்கள் 50% அவர்கள் திரும்ப பெறுகிறார்கள். 50% தொலைந்து போனதை திரும்ப பெறுகிறார்கள். அப்போ ஜெபத்திலே காத்திருப்பதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய அசைவு உண்டாகும். தேடி தேடி அலைஞ்ச போது ஒரு சில ஆத்துமாக்களை தான் ஆதாயப்படுத்த முடிஞ்சது. சாட்சியாய் இருக்கும் பொழுது அதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஜாஸ்தி ஆதாயப்படுத்த முடிஞ்சது. ஆனால் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஜெபம் ஜெபம், அந்த ஜெபம் தான் மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை இந்த கடைசி காலத்தில் கொடுக்க போகிறது. ஜெபம் தான் மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறது. ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் அமைய போகிறது. அதன் மூலமாகவே எழுப்புதல் ஏற்பட்டு புறஜாதி ஜனங்கள் உலகம் எங்கிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்படுகிறவர்கள் ஆயிரம் ஆயிரங்கள் லட்ச லட்சமாய் கர்த்தரால் அவர்கள் மீட்கப்படுவார்கள். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள். அப்ப அந்த எழுப்புதல் ஏற்படுவதற்குரிய கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து ஜெபித்தால் அதில் கிடைக்கிற பலன் மிகவும் அதிகம். இந்த தகப்பன் தன் மகனுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவனாய் இருந்திருப்பார். நீங்களும் நானும் அப்படியே கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் நம் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுவார்கள். எழுப்புவதன் மூலமாக புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். ஜெபிப்போம், காத்திருந்து ஜெபிப்போம். மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை அனுபவிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் தேவரே. இந்த தகப்பன் தன் மகனுடைய வருகைக்காக திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஜெபத்திலே காத்திருந்து ஆண்டவரே அவன் தன்னுடைய மகனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருந்தாரே. காத்திருந்து ஜெபித்தல் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது என்பதை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் காண்பித்த தயவிற்காக வந்து சோத்திரம் 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 சோத்திரம். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நடத்தி ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நடத்துவதற்காக உமக்கு சோத்திரம். ஒவ்வொருவர் மூலமாக பெரும் திரள் கூட்ட ஜனங்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக சோத்திரம். நீங்க ஒருவரை மகிமைப்படுவதற்காக சோத்திரம். துதிகண்ட மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.